தேவமாதாவின் வணக்க மாதம் 2ஆம் நாள். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த தேவதாயின் மகிமையின் பேரில் முதலாவது, தேவதாய் பிறந்த வேளையில் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் எவ்வளவு முக்கியமானதென்றும், இரண்டாவது, அன்னை அந்த வரப்பிரசாதத்தை எவ்வளவு அருமையாய் மதித்தாள் என்றும், மூன்றாவது, அந்த வரப்பிரசாதத்தை காப்பாற்றுகிறதற்காக அன்னைப்பட்ட பிரயாசை எவ்வளவென்றும் ஆராய்ந்து பார்க்கிறது. முதலாவது, சர்வேஸ்வரன் தேவ மாதாவுக்கு கொடுத்த வரங்களுக்கெல்லாவற்றிலும் மிகவும் முக்கியமானது ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த வரமே. மற்ற மனிதர்களோடு கூட பிறக்கிற ஜென்ம பாவத்தை அன்னையிடத்திலே நீக்கி அந்த மகத்தான தன்மையை அன்னைக்கு மாத்திரம் வழங்கினார். புனித கன்னிமரியா தேவதாயாவதற்கு நியமிக்கப்பட்டதாலும், சர்வேஸ்வரன் அன்னை பேரில் தமது பிரியத்தை வைத்திருந்ததாலும், நரக பாதாளத்தின் பாம்பாகிய பசாசின் தலையை நசுக்குகிறவனாலும் ஓர் நொடியிலும் பசாசுக்கு அடிமையாய் இருக்கவும், சர்வேஸ்வருடைய கோபத்துக்கு பாத்திரமாய் இருக்கவும் கூடவில்லை. அத்தகைய பொல்லாப்பு தேவ நீதிக்கும் தெய்வீக பரிசுத்தத்தனத்துக்கும் பொருந்தாது. ஆகையால் புனித கன்னிமரியா உற்பவித்த முதல் நொடி துவக்கி எப்போதும் மாசில்லாதவள் என்றும், அன்னையுடைய திரு ஆத்துமம் சகல வரப்பிரசாதங்களினாலும் புண்ணியங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதென்றும், தெய்வீகத்துக்கு தேவாலயமாகிய அன்னை உள்ளத்தில் அற்ப பாவ முதலாய் பிரவேசித்ததில்லை என்றும் திருச்சபையில் வழங்கி வரும் சத்தியம் நமக்கு தெளிவிக்கின்றது. ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்தது விசுவாச சத்தியம் என்று பரிசுத்த பிதா 9ஆம் பத்திநாதர் 1854ஆம் ஆண்டு வரையறுத்து கூறினார். இதுவே தேவ மாதாவின் பிரதானமான மகிமை. நாமும் இந்த மேலான மகிமையை மதித்து ஸ்துதித்து அப்படியே மரண பரியந்தம் விசுவசிப்போம் என்று உறுதியான பிரதிக்கனை செய்வோமாக. இரண்டாவது, புனித கன்னிமரியாய் சர்வேசனுடைய மாதாவானபடியால் மனிதர்களுக்கும் சம்மனசுகளுக்கும் ராக்கினியும் சகல உலகங்களுக்கும் ஆண்டவளுமாய் இருக்கிறது நியாயமே. ஆனால் தேவதாய் என்னும் இந்த உன்னதமான மகிமையை விட பாவமில்லாமல் உற்பவித்து எப்போதும் மாசில்லாமல் இருக்கிறதே அன்னைக்கு பிரியமாயிருந்தது. ஏனெனில் இதனால் சர்வேஸ்வரனுக்கு உகந்தவளாய் இருக்கிறபடியினால் முன் சொல்லப்பட்ட 2 மகிமையில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று சர்வேஸ்வரன் கட்டளையிட்டால், விவேகமுள்ள அந்த கன்னிகையானவள் தேவதாயாக இருக்கிறதை விட ஜென்ம பாவம் இல்லாமல் இருக்கிறதே மேல் என எண்ணி இதையே தெரிந்து கொள்வாள் என வேத பாரகர் உறுதியாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு நொடியாகிலும் அற்ப பாவத்தோடு இருக்கிறதும், அதனால் சர்வேஸ்வருடைய கோபத்துக்கு பாத்திரமாக இருக்கிறதும் பெரிய நிர்பாக்கியத்துடன் தனக்கு எந்த நன்மை வந்தாலும் எவ்வித சந்தோஷமும் இல்லை என்று நினைப்பாள். மனிதர் அப்படி நினைப்பார்களோ? ஐயையோ, பாவத்தில் விழுந்து அதில் அநேக நாள் அநேக மாதம் கிடந்து உத்தம மனஸ்தாபப்படாமலும் பாவ சங்கீர்த்தனம் செய்யாமலும் இருக்கிறார்கள். ஆனால் தேவமாதா நினைத்தது போலவே சகல பொல்லாப்புகளையும் விட பாவமானது பெரிய பொல்லாப்பாய் இருக்கிறதென்றும், அதற்கு மாத்திரமே பயப்பட வேண்டுமென்றும் அறிந்து உலகத்துக்கடுத்த புத்தி, சாமர்த்திய,
முதலான நன்மைகளை விட இஷ்டப்பிரசாதம், புண்ணியம், பரிசுத்தத்தனம் முதலான ஆத்தும நன்மைகள் மேலானவை என்று கண்டுணர்வோமாக. மூன்றாவது, புனித கன்னிமரியாய் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்து பாவத்துக்கு சார்புள்ள குணமில்லாமல் இஷ்டப்பிரசாதத்தில் நிலை பெற்றவளாய் இருந்தாலும் பாவத்தில் விழாதபடிக்கு சர்வேசுரன் அன்னைக்கு உதவி செய்திருந்தாலும் பாவத்துக்கு பயந்து ஐம்பொறிகளை அடக்கி மிகுந்த விவேகத்துடனே நடந்தாள். சோம்பலை நீக்கி தனது அந்தஸ்தின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்றி சரீரத்தை ஒருத்து தபசு செய்து நாள்தோறும் அதிகமாய் சுகிர்த்த புண்ணியங்களை செய்ய பிரயாசப்படுவாள். நாமோவெனில் இஷ்டப்பிரசாதத்தில் நிலை கொள்ளாமல் ஜென்ம பாவத்தோடும் துர்குணத்தோடும் பிறந்திருப்பதனாலும் பாவத்துக்கு சார்புள்ளவர்களாய் இருப்பதினாலும் புண்ணியத்தை செய்யாமல் அநேக பாவங்களில் விழுந்தவர்களாய் இருப்பதினாலும் தேவமாதா நமக்கு காண்பிக்கிற சுகிர்த்த மாதிரிகையை பின்பற்றாது அசமந்தமாயிருக்கிறோம். ஆகையால் அன்னையை நோக்கி பின்வருமாறு வேண்டிக் கொள்வோமாக. ஜெபம். இயேசுநாதருடைய மாதாவே, ஆதி மனிதன் பாவம் செய்த பிறகு பாம்பினுடைய தலையை நசுக்க சர்வேசுரனால் குறிக்கப்பட்டவள் நீரே. பசாசின் கபட தந்திரத்தில் ஒரு காலம் அகப்படாமல் பசாசை ஜெயித்தவள் நீரே. பசாசானது உமது திருப்பாதத்தின் கீழிருக்கிறதை கண்டு நான் சந்தோஷப்படுகிறேன். மிகுந்த இரக்கமுள்ள கன்னிமரியாயே, என் மாற்றானாகிய பசாசு எனக்கு செய்த தந்திரங்களை பாரும். உம்முடைய உதவியை கேட்டு உம்மை பக்தியோடு வேண்டிக் கொண்டிருந்தால் பசாசு என் ஆத்துமத்தில் இத்தனை கேடுகளை வருவித்திருக்க மாட்டாது. இனிமேல் எனக்கு வருகிற தந்திரங்களில் தாட்சியான நம்பிக்கையோடு உம்மை மன்றாடுவேன். நேசத்துக்குரிய தாயாரே, வல்லபம் பொருந்திய கன்னிகையே, என் துர்குணங்களை அடக்கி என் சத்துருக்களை ஜெயிக்கும்படியாகவும் நீ என் பேரில் இறங்கி எனக்கு இந்த உலகத்தில் உதவி செய்து மோட்ச ராட்சியத்தில் உம்மோடு கூட எனக்கு இடம் கிடைக்கும்படியாகவும் மன்றாடுவீர் என்று நம்பிக்கையாய் இருக்கிறேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜபமாவது, உம்முடைய மாசில்லாத கன்னிமையையும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த மகிமையையும் பார்த்து, பரிசுத்த கன்னிமரியாயே, என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் சுத்தப்படுத்தியருளும். இரண்டாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது, தேவமாதாவை குறித்து ஓர் ஏழைக்கு தருமம் கொடுக்கிறது. புதுமை. கர்த்தர் பிறந்த 1621 ஆண்டில் ஜெர்மானிய தேசத்தின் 2ஆம் பெர்தினாந்து என்னும் அரசன் பதித்தர்களான சுவேது என்பவர்களால் தமக்கு பெரிய தீங்கு நேரிடுகிறதை கண்டு பரிசுத்த கன்னிகையின் அடைக்கலத்தை அண்டி வந்தார். தம்முடைய ராட்சிய தலைநகரான லியன்னா நகரத்துக்கு நடுவில் தேவமாதாவின் பெயரால் அதிசயமான ஸ்தம்பம் ஒன்றை ஸ்தாபித்தார். இந்த ஸ்தம்பம் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த பரம ராக்கினியின் பற்பல அடையாளங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதன் உச்சியில் பசாசாகிய நரக பாம்பின் தலையை நசுக்கின பரிசுத்த கன்னிகையின் சுரூபம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் அடியில் எழுதியிருந்த வாக்கியமாவது, அரசர்களை ஆள செய்கிறவரும் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஆண்டவருமாகிய சர்வ ஜீவ தயாபர சர்வேஸ்வரனுக்கும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்தவளுமாய் ராஜாக்களுக்கு அதிகாரம்
கொடுக்கிறவளுமாய் இருக்கிற தேவ மாதாவுக்கும் தோத்திரமாக அரசன் தம் அன்னையை இந்நாளில் தமது ராட்சியத்துக்கு ஆண்டவளாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொண்டு அன்னைக்கு தம்மையும் தம் பிரஜைகளையும் படைகளையும் ராட்சியங்களையும் ஒப்பு கொடுத்திருக்கிற நித்திய ஞாபகத்துக்காக இந்த ஸ்தம்பத்தை கட்டி வைத்தார். இந்த ஸ்தம்பத்தை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணும்போது மிகுந்த ஆரவாரத்தோடு ஓர் திருநாளை கொண்டாடினார். எப்படி சகலமும் தயாரான பின் அந்த பக்தியுள்ள அரசன் தம் பிள்ளைகள், மந்திரிகள், பிரபுக்கள் சூழ கோவிலுக்குள் போய் அங்கு நடக்கும் திருப்பலி காணும் நேரத்தில் தமது சிம்மாசனத்தில் நின்றும் இறங்கி பீடத்தண்டையில் வந்து முழங்காலிலிருந்து தேவமாதாவை தமக்கும் தம்முடைய ராட்சியங்களுக்கும் பிரதானமான ஆண்டவளாக தெரிந்து கொண்டு பரிசுத்த கன்னிகை மாசில்லாமல் உற்பவித்த திருநாளை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட செய்வேன் என்று தாம் பண்ணின உடன்படிக்கையை பிரசித்தமாய் வெளிப்படுத்தினார். திருப்பலிக்கு பிறகு அரசன் தம்முடைய அதிகாரிகளோடும் ஆயரோடும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த தேவமாதாவின் பேரால் ஸ்தாபிக்கப்பட்ட பீடத்துக்கு போனார். அப்போது ஜனங்கள் தேவமாதாவின் பிரார்த்தனை சொல்ல எக்காலங்களும் மேலத்தாளங்களும் முழங்க பீரங்கி வெடியெதிர ஆயர் அந்த அதிசயமான ஸ்தம்பத்தை ஆசீர்வதித்து அபிஷேகம் பண்ணினார். இரவு நேரத்தில் வீடுகளில் எங்கும் பல வர்ண தீபங்கள் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தன. எண்ணிக்கையில்லாத மெழுகுத்திரிகளால் செய்யப்பட்ட பச்சை வில் ஒன்று தேவமாதா சுரூபத்திற்கு சுற்றிலும் அற்புதமான வெளிச்சம் கொடுத்தது. அப்போது 2 மணி நேரம் சுகிர்த்த ஜபங்கள் பக்தியோடு நடந்த பின் ஆயர் அனைவருக்கும் ஆசீரளித்து ஜனங்களை சந்தோஷமாய் வீட்டுக்கு அனுப்பினார். பரிசுத்த கன்னிகையானவள் இந்த பக்தியுள்ள அரசனுக்கு நேரிட்ட இக்கட்டுகளை நீக்கினதுமன்றி அவர் அநேக வெற்றிகளை அடைய செய்து அவரை இடைவிடாத அன்புடன் காப்பாற்றினாள். 1683 ஆண்டில் முஸ்லிம் மக்கள் தாங்கள் அடைந்த வெற்றிகளை பற்றி பெருமை கொண்டு மேற்சொன்ன வியன்னா நகரை பிடிக்க வந்தார்கள். அந்த நகரை முற்றுகையாய் சூழ்ந்து மிகுந்த கோபத்துடனும் பராக்கிரமத்துடனும் போர் புரிந்து நகருக்குள் நுழைய பீரங்கி பிரயோகம் செய்ததினால் நகரிலே தீப்பற்ற வெடிமருந்து கிடங்கு தீப்பற்றினால் தங்களுக்கு எப்படியும் அபாயம் நேரிடும் என்று எண்ணி பயந்து நகரிலுள்ள ஜனங்கள் தேவமாதாவை தங்களுக்கு அடைக்கலமாக தெரிந்து கொண்டு அன்னையுடைய உதவியை மன்றாடினார்கள். உடனே அகோரமாய் எரிந்து கொண்டிருந்த அக்னி அற்புதமாய் அவிழ்ந்தது. இது இவ்வாறாக முஸ்லிம் மக்கள் அதிகமான கொடுமையோடு போராடி சண்டை செய்து பட்டணத்தை நெருங்கி அதை பிடித்து நிர்மூலமாக்க திட்டமிட்டிருந்தனர். கிறிஸ்தவர்களோவெனில் தேவமாதா பிறந்த திருநாளிலே மிகுந்த பக்தி நம்பிக்கையுடன் தங்களுடைய பரமராக்கினியின் உதவியை கெஞ்சி கேட்ட அதே நாள் மாலையில் தங்களுக்கு உதவி செய்ய வருகிற ஒரு பெரிய தலைவனுடைய படைகள் அடுத்த மலையில் பரம்புகிறதை கண்டார்கள். இந்த தலைவனோடு கொஞ்சம் சேவகர்கள் இருந்த போதிலும் இவர் அதிக சாமர்த்தியமுள்ளவரும் பக்தி மிகுந்தவருமாய் இருந்ததால் அவர் வந்ததின் நியமித்தமாக ஜனங்களுக்கு அதிக ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாயிற்று. திருநாளுக்கு பிறகு 4ஆம் நாள் காலையில் இந்த தலைவன் திருப்பலி கண்டு திவ்ய நற்கருணை வாங்கி தம்மையும் தம்முடைய படைகளையும் தேவமாதாவின் அடைக்கலத்தில் வைத்து, இப்போது மாசில்லா கன்னிகை நமது பாரிசமாய் இருக்கிறாள்,
அதனால் நமக்கு வெற்றி வரும் என்பதற்கு சந்தேகமில்லை. பகைவர்களுக்கு எதிராக இப்போது வாருங்கள் என்று சொல்லி தம் போர் சேவர்களோடு புறப்பட்டு போனார். அவர்கள் கொஞ்சம் பேர்களாய் இருந்த போதிலும் தேவ உதவியை நம்பி எண்ணிக்கை இல்லாதிருந்த பகைவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை வெட்டி சிதறடித்து தலைவர்களை சங்கரித்து கணக்கில்லாத போர் வீரர்களை கொன்று போட்டு அதிசயத்தக்க வெற்றி கண்டார்கள். தனக்கு அடைக்கலமாயிருந்த தேவமாதாவின் ஒத்தாசையினால் வியன்னா நகரமே பாதுகாக்கப்பட்டது. நமக்கு ஆன்ம எதிரிகளாயிருந்த உலகம், பசாசு, சரீரத்தினால் நேரிடுகிற பொல்லாப்புகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த தேவ மாதாவின் உதவி சகாயங்களை இடைவிடாமல் கேட்க கடவோம். புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். குறையான்பே நீ முழுமதி